ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக கொடை செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி திக்கான அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட யூஸ் பண்ணலாம். இதில் நான் 7.5 சென்டிமீட்டருக்கு காம்பஸில் அளவெடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை A4 ஷீட்டோ எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை வச்சு அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாம் இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி குறுக்கா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை திரும்ப இன்னொரு சைடு மடிங்க. இப்போ இதை திரும்ப மடிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதை திரும்பவும் மடிக்கணும். நல்லா கார்னர்ஸை நல்லா பிடிச்சிட்டு மடிங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு மடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த கார்னரில் ஒரு வட்டம் வரையணும். அதுக்கு நீங்கள் ஸ்டென்சிலோ இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க டப்பாவை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை கரெக்டாக கட் பண்ணிடணும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட கையிலே கூட வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் கிடைச்சிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஷீட் மேலே இதை நம்ம ஒட்டிடலாம். கம் போட்டு இதை சென்டராக பார்த்து ஒட்டிடுங்க. ஆறுனதும் நாம் அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் எல்லா கார்னர்ஸையும் மடிக்கணும். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி எல்லா கார்னரையும் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா கார்னர்ஸையும் மடித்தாச்சு. இப்போது நம்ம ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிடலாம். ஒரு இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது நம்ம க்ளூ கன்னோ இல்லைன்னா கம் போட்டு 3 இது சேர்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இந்த சைடு 3 பெட்டலும் அந்த சைடு இதுவும் சேர்த்து கம் போட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கோன் ஷேப்பில் கொடை கிடைக்கும். பாருங்கள், நம்ம நல்லா ஒட்டியாச்சு. இப்போது நமக்கு விருப்பமான அக்ராலிக் பெயிண்ட்ஸ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறது தான். இதுவும் உங்கள் விருப்பம் தான்.
உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது கம் வச்சு செயின் ஸ்டோன் வைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் செயின் ஸ்டோன் அப்புறம் பீட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே முடிச்சாச்சு. இப்போது ஒவ்வொரு கார்னருக்கும் நம்ம கம் போட்டு நம்ம செயின் வச்சிடலாம். நீங்கள் இதுக்கு செயின் ஸ்டோனோ இல்லைன்னா செயின் பீட்ஸோ வச்சுக்கோங்க. மாதிரி கரெக்டாக கார்னர் வரைக்கும் ஃபில் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது போல் எல்லா இதுக்கும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், எல்லா இதுக்கும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம சென்டரில் பீட்ஸோ இல்லைன்னா ஸ்டோன்ஸோ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இதுக்கும் ஸ்டோன் வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி கம் போட்டுட்டு செயினை வந்து வச்சுருங்க. இதே போல் எல்லா இதுக்கும் நீங்கள் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எல்லா இதுக்கும் செயின் வச்சாச்சு. இப்போது செயின்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் கம் போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸோ இல்லைன்னா நீங்கள் பீட்ஸு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டன் ரோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் குட்டி குட்டி பீட்ஸ் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். பென்சிலில் இந்த கில்டர் செல்லோ டேப்பை நான் சுற்றிக்கிறேன். நீங்கள் சில்வர் கலரோ இல்லைன்னா கோல்டன் கலரோ நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமான கலரில் டேப் வாங்கி நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம கம் போட்டு இதை நம்ம சென்டராக ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கொடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கு இந்த மாதிரி கொடை செஞ்சு வைங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.